இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் நுழைகிறோம். இன்றைய நற்செய்தியை பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அதாவது இயேசு தன்னுடைய பணி வாழ்வில் உடன் பயணிப்பதற்காக சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசு 4 சீடர்களை தேர்ந்தெடுப்பதை பார்க்கிறோம். அந்த 4வரும் எவரென்றால் சீமோன் பேதுரு, அந்திரேயா, யோவான் மற்றும் யாக்கோபு. இந்த 4 சீடர்களையும் இயேசுவினுடைய முதன்மை சீடர்கள் என்று நாம் சொல்லலாம். அதுபோல பின்பு தன்னுடைய பணிவாழ்விற்காக அவர் மொத்தமாக 12 சீடர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடனே வைத்து கொண்டார் என்பதை நாம் அறிகிறோம். அதுபோல அவருடைய உயிர்ப்புக்கு பிறகு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பதையும் அறிகிறோம். இன்றைய நாம் திருச்சபையை எட்டி பார்க்கும் பொழுது இந்த உலகில் உள்ள அனைத்து கலாச்சாரங்களிலும், அனைத்து நாடுகளிலும், அனைத்து மொழிகளிலும் திருச்சபை வேரூன்றி நிற்கிறது என்றால் அனைத்துமே இந்த 12 சீடர்களிடம் இருந்துதான் துவங்கியது. ஆக மொத்தத்தில் இந்த 12வரும் எவ்வாறு இயேசுடன் இருந்து வாழ்ந்து அதை எவ்வாறு பிற மனிதர்களுக்கு வெளிப்படுத்தினார்களோ அதுதான் திருச்சபையாக இருக்கிறது. இன்று நாம் பார்க்கிறோம், உலக அளவிலே திருச்சபையானது வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் வளர்கிறது. ஆலயங்களை கட்டுகிறோம். இன்னும் பல மனிதர்களை நாம் எட்டி பிடிக்கிறோம். அவர்களுக்கு நாம் நற்செய்தியை போதிக்கிறோம். அதே வேளையில் நமக்கு ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பது என்னவென்றால், மேற்கு ஐரோப்பிய நாடுகளிலே திருச்சபையானது தளர்ந்து வருகிறது. அதாவது பல மனிதர்களும் விசுவாசத்தை விட்டுவிட்டு, இறை நம்பிக்கையை விட்டுவிட்டு அவர்கள் திருச்சபையை விட்டு வெளியேறுவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அது திருச்சபையினுடைய வரலாற்றில் நடந்த ஒரு சில பிழைகளாக இருக்கலாம். நாம் செய்த தவறுகளுக்காக திருத்தந்தையும் பல மன்னிப்புகளை கேட்டுவிட்டார். அதையும் தாண்டி தனி மனித வாழ்வு அங்கு அழுத்தம் பெறும் பொழுது திருச்சபைக்கு என அவர்கள் செலவிட நேரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதுபோல வளமை, செல்வம் இவையெல்லாம் திருச்சபை பற்றி எண்ணுவதற்கு அவர்களுக்கு நேரத்தை வழங்குவதில்லை. இன்னும் ஒரு மறு திசையில் பார்க்கும் பொழுது இவர்கள் திருச்சபை விட்டு வெளியே செல்வதற்கு இன்னும் ஒரு சில காரணங்கள் காணப்படுகின்றன. என்னவென்றால், நீங்கள் திருமணத்தில் மீது இருக்கக்கூடிய ஒரு கொள்கையை திருச்சபையானது மாற்றலாமே, ஆண் பெண்ணும் தான் திருமணம் செய்ய வேண்டும், ஏன் அதனை மாற்றி நாம் ஆணுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் எதற்கு உங்களுடைய திருச்சபை ஆசீர்வாதத்தை கொடுத்தால் என்ன என்னும் ஒரு கேள்வி வருகிறது. அதுபோல கருணை கொலை செய்வது, கருக்கலைப்பு செய்வது, இது போன்ற அடிப்படை மனித இனத்தை காக்கக்கூடிய ஒரு அடிப்படை சிந்தனைகளிலே திருச்சபை வைத்திருக்கக்கூடிய இந்த கொள்கைகளை நீங்கள் மாற்றலாமே, இந்த உலகின் போக்கிலே நீங்கள் போகலாமே என்று இன்னும் நீங்கள் கொஞ்சம் தாராளமாக உலகின் போக்கிலே போனால் இன்னும் நிறைய பேர் திருச்சபைக்கு உள்ளே வருவார்களே என்று அவர்கள் சொல்லலாம். இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு பதில்தான் நம்மிடம் இருக்கிறது. அதாவது காலம் சென்ற நம்முடைய திருத்தந்தை 2ஆம் ஜான் பவுல், அவரை ஒரு லெஜெண்டரி போப் என்று சொல்வார்கள். அந்த நீண்ட காலம் வாழ்ந்தவர். அவருடைய வாய்மொழிகளிலே கேட்கும் பொழுது, இந்த திருச்சபையை விட்டு அனைவரும் வெளியே சென்று மறுபடியும் நாங்கள் 12 ஆட்களாக மாற்றப்பட்டாலும் நாங்கள் உண்மையை விட்டு கொடுக்க மாட்டோம். உண்மையை காப்பதில் நாங்கள் துணிந்து நிற்போம். அதிலே நாங்கள் நம்பிக்கை இழக்க மாட்டோம். அதாவது அனைவருமே எங்களை விட்டுவிட்டு சென்று விட்டாலும் நாங்கள் மறுபடியும் இந்த 12 பேராக மாறினாலும் சுருங்கினாலும் நாம் இந்த உண்மைக்காக வாழ வேண்டும் என்பதே புனித ஜான் பவுல், 2ஆம் ஜான் பவுல் அவர்கள் நமக்கு கூறக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது. எனவேதான் புனித 2ஆம் ஜான் பவுல் அவர்கள் தன்னுடைய பாப்பிறை நாட்களிலே 2002ஆம் ஆண்டு ஜெபமாலை மாதமாகிய அக்டோபர் 16ஆம் நாள் ஒரு புதிய தொடக்கத்தை திருச்சபையிலே கொண்டு வந்தார். அதாவது ஒளியின் மறை உண்மைகளை கொண்டு வந்தார். அதற்கு முன்பு நாம் மகிழ்ச்சியின் மறை உண்மைகள், மகிமையின் மறை உண்மைகள், துயரத்தின் மறை உண்மைகள் என்று இயேசுனுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகியவற்றை நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் 2ஆம் ஜான் பவுல்
அவர்கள் என்ன கூறினார் என்றால், அதனுடன் கூட நாம் ஒளியின் மறை உண்மைகளாகிய இயேசுனுடைய பணி வாழ்வினையும் நாம் தியானிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுனுடைய பணி வாழ்வு நம்முடைய வாழ்வுக்கு ஒரு முக்கியத்துவம் நிறைந்ததாக இருக்கிறது. எனவே நாம் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகியவற்றுடன் கூட இயேசு இந்த பூமியில என்ன செய்தார், அவர் என்ன போதித்தார் என்பதையும் நாம் தியானிக்க வேண்டும். எவ்வாறு இயேசு இறையரசை முழக்கமிட்டார், அதனை தியானிக்கும் பொழுது தன்னுடைய சீடர்களை எவ்வாறு தேர்ந்தெடுத்தார், அவர்கள் எங்கு சென்றார்கள், எந்தெந்த துன்பங்களை அனுபவித்தார்கள், தங்களுடைய இன்னுயிரை அவர்கள் துறந்தார்கள். எனவே தான் இப்பொழுது நமக்கு திருச்சபையானது இருக்கிறது. நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் நமக்கு தந்த விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுவை நீங்கள் என்னுடைய உடலை உண்ண வேண்டும், என்னுடைய உடல் தான் உங்களுக்கு வாழ்வு தரும் என்று கூறும் பொழுது அனைவருமே சென்று விடுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கூறுகிறார், நீயும் சென்று விடுவாயா என்று கூறும் பொழுது, யாரிடம் செல்வோம்? இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் அனைத்துமே உம்மிடமே இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக அறிக்கையிட்ட பேதுரு முதல் சீடராக இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்கும் பொழுது, இந்த ஒரு விசுவாசம்தான், இந்த ஒரு அடித்தளம்தான் நம்முடைய திருச்சபையை கட்டி எழுப்பும், நம்முடைய திருச்சபையினுடைய ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் விசுவாச பகிர்தலுக்கும் ஒரு அடித்தளமாக அமையும் என்பதை உணர்ந்தவர்களாக, எவர் எங்கு சென்றாலும், எவர் நம்மை விட்டு சென்றாலும், நாம் இறுதி வரைக்கும் உண்மைக்காக போராடுவோம், இறுதி வரைக்கும் நற்செய்திக்காக உழைப்போம் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக இந்த நாளிலே நாம் அதனை உண்மையை வாழ்வாக்குவோம்.